ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள பார்த்துட்டு இப்போ ஒரு பிளாக் டயக்ராமை எப்படி நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்றது, அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ பிளாக் டயக்ராம் அப்படிங்கும்போது அதுல நமக்கு நிறைய சிக்னல்ஸ், வேரியபிள்ஸ், சம்மிங் பாயிண்ட், டேக் ஆஃப் பாயிண்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி மாத்துவோம் அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நம்ம நோட்ஸா எடுத்துக்க போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு சம்மிங் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். இந்த சம்மிங் பாயிண்ட்டுக்கு நமக்கு இங்க 2 இன்புட் இருக்கு அண்ட் இங்க ஒரு அவுட்புட்டா இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு எப்படி ஆகும் அப்படின்னா, ஒரு நோடா நம்ம எடுத்துக்க போறோம். இந்த நோடுக்கு இங்க நமக்கு 2 இன்கமிங் சிக்னல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கமிங் சிக்னலுக்கு ஒரு பிரான்ச் அண்ட் செகண்ட் இன்கமிங் சிக்னலுக்கு இங்க இன்னொரு பிரான்ச்சா நமக்கு இங்க கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சிக்னல் நமக்கு இங்க வெளியில போகுது. ஸோ இந்த நோட்ல இருந்து ஒரு அவுட் கோயிங் சிக்னல் நமக்கு இங்க இருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு சம்மிங் பாயிண்ட்டை நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி என்ன வேரியபிள்ஸோ சிக்னல்ஸ் டேக் ஆஃப் பாயிண்ட் இருந்துச்சுனாலும் அது வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம நோடா ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்டா பாத்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ். ஸோ பிளாக் டயக்ராம்ல நமக்கு நிறைய பிளாக்ஸ் இருக்கும். இந்த பிளாக்ஸை நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்ணும்போது இது நம்ம பிரான்ச்சஸா நம்ம மாத்திப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம ஒரு பிளாக் எடுத்திருக்கோம். இதனுடைய வேல்யூ என்னவா வேணா இருக்கலாம். இதை வந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி மாறும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பிரான்ச்சா இப்படி மாறிடும். அண்ட் டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்க ஆரோ ஹெட் நம்ம போடணும். அண்ட் தேர்ட் ரூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேல்யூ இன்சைட் தி பிளாக்ஸ். ஸோ இங்க நம்ம ஒரு பிளாக் எடுத்திருக்கோம். இதனுடைய வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம ஜி அப்படின்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா இதை வந்து நம்ம இங்க கெயினா மாத்திப்போம். ஸோ இந்த பிரான்ச் இதனுடைய கெயின் வேல்யூவா நம்ம இங்க ஜி அப்படின்னு சொல்லி சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு பிளாக் டயக்ராமை வந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த இந்த கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளாக் டயக்ராம்ல நம்ம எப்படி சிக்னல் ஃப்ளோ கிராஃபா மாத்துறது அப்படிங்கறத ரூல்ஸா நம்ம பார்த்தோம். இப்போ அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இங்க நமக்கு ஒரு பிளாக் டயக்ராம் எக்ஸாம்பிளா இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஈக்குவலண்டா நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபை எப்படி ட்ரா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ல நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எங்கெல்லாம் நமக்கு சம்மிங் பாயிண்ட், டேக் ஆஃப் பாயிண்ட் எல்லாம் இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம நோடா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க இனிஷியலா எக்ஸ் ஆஃப் எஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ அதை ஒரு நோடா நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த சம்மிங் பாயிண்ட் வந்து நமக்கு இங்க இருக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி இங்க ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட்டுக்கு ஒரு நோட் அண்ட் சம்மிங் பாயிண்ட்டுக்கு இன்னொரு நோட் அண்ட் ஃபைனலா நமக்கு அவுட்புட். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சம்மிங் பாயிண்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் நோடா எடுத்துக்கலாம் அண்ட் இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டை செகண்ட் நோடா எடுத்துக்கலாம் அண்ட் இன்னொரு சம்மிங் பாயிண்ட்டை நம்ம தேர்டா எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்க 1, 2 அண்ட் 3 அண்ட் அது போக இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து இப்படி இருக்கு. ஸோ இந்த 1 அண்ட் 3க்கு நடுவுல வேல்யூ G2 அப்படின்னு இருக்கு. ஸோ 1 அண்ட் 3க்கு நடுவுல நம்ம ஒரு பிரான்ச், அதாவது இந்த பிளாக்கை நம்ம பிரான்ச்சா ரெப்ரசென்ட் பண்ணிக்கணும் அண்ட் இதுக்குள்ள இருக்கிற வேல்யூவை நம்ம இங்க கெயின் வேல்யூவா எழுதிக்கணும். ஸோ நமக்கு இங்க G2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த டேக் ஆஃப் பாயிண்ட்டுக்கு நம்ம இந்த செகண்ட் நோடுன்னு எடுத்திருக்கோம். அதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கும் நடுவுல தான் நமக்கு ஹெச் அப்படின்னு இருக்கு. ஸோ 1 அண்ட் 2க்கு நடுவுல நமக்கு வேல்யூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க நெகட்டிவ்னு இருக்கு. ஸோ இதை மறக்காம நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் ஹெச் அப்படின்னு நமக்கு இந்த பிரான்ச்சோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த 2 அண்ட் 3க்கு நடுவுல பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் ஆடட் வேல்யூ தான் இருக்கு. எந்த வேல்யூமே இங்க மென்ஷன் பண்ணல. அதனால இதனுடைய வேல்யூவை நம்ம 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் 1 அண்ட் 2க்கு நடுவுல நமக்கு கெயின் வேல்யூவா G1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல நமக்கு G1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் கொடுத்திருக்க இந்த பிளாக் டயக்ராமுக்கான ஈக்குவலன்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். இந்த மாதிரி தான் நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணி இப்படி சேஞ்ச் பண்ணணும். இதுல இருந்து இப்ப இந்த y of s by x of s ரேஷியோவை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மேசன்ஸ் ரூல். நெக்ஸ்ட் ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதை வந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்க எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு 3 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா எப்படி மாத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் y2 is equal to a12 y1 plus a32 y3 அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க நமக்கு நோட் வேல்யூஸா என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா y2, y1 and y3 அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 3 நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்க y1, y2 அண்ட் இங்க நமக்கு y3 அப்படின்னு இருக்கு.
ஸோ y2 ஓட வேல்யூவை தான் நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னா a12 into y1. ஸோ இந்த a12 அப்படிங்கிறது நம்ம கெயின் வேல்யூவா எடுத்துக்கணும். அண்ட் y1 வந்து நோட் வேல்யூ. ஸோ நோட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா y1. y1ல இருந்து a12 அப்படிங்கும் போது 1ல இருந்து 2 நோக்கி தான் நமக்கு இந்த கெயின் வேல்யூ போகுது. ஸோ நம்ம பிரான்ச் எப்படி போடணும் அப்படின்னா y1 to y2 ஒரு ஆரோ மார்க் அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூவா நம்ம a12 அப்படின்னு போடணும். பிளஸ் நமக்கு செகண்ட் டேர்மா என்ன இருக்கு a32 into y3. அதாவது இந்த y3 நோட்ல இருந்து நமக்கு இன்கமிங் சிக்னலா வரணும். ஸோ அதனால தான் 3ல இருந்து 2 அப்படின்னு இங்க நமக்கு இருக்கு. ஸோ y3 நோட்ல இருந்து 2க்கு அதாவது இந்த தேர்ட் நோட்ல இருந்து இந்த செகண்ட் நோடுக்கு நமக்கு சிக்னல் இருக்கணும். ஸோ ஆரோ மார்க் நமக்கு இப்படி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதனுடைய கெயின் வேல்யூவா பார்த்தீங்க அப்படின்னா a32 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம y2, y3, y4க்கு தனித்தனியாக ட்ரா பண்ணிட்டு இதை மூணுத்தையும் சேர்த்து ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃபா நம்ம சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் y3க்கான ஸ்கெட்ச் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நம்ம y2 அண்ட் y4 அப்படின்னு நமக்கு ரெண்டு நோட்ஸ் இருக்கு. அண்ட் இதனுடைய வேல்யூ நம்ம y3க்கு தான் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ y2, y3 அண்ட் y4. ஸோ இதனுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா a23 into y2. ஸோ y2ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். 23 அப்படிங்கும்போது செகண்ட் நோட்ல இருந்து தேர்ட் நோட். ஸோ இங்கே நமக்கு போகும். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூ நமக்கு a23 அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி a43, y4. ஸோ ஃபோர்த்ல இருந்து தேர்ட் நோடுக்கு நமக்கு இங்க மூவ் ஆகும். ஸோ ஃபோர்ல இருந்து தேர்ட் அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூவா a43 அப்படின்னு நமக்கு இங்க கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ y4க்கு ட்ரா பண்ணலாம். இங்க நமக்கு y2, y3, y4 மூணு டேர்ம் இருக்கு. ஸோ y2, y3, y4 அப்படின்னு இதே பொசிஷன்ல நம்ம மூணு நோட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் a24 into y2. அதாவது 2ல இருந்து 4க்கு இங்க மூவ் ஆகுது. ஸோ 2ல இருந்து 4 அப்படிங்கும்போது நமக்கு சிக்னல் இப்படி வரும். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூ a24 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் a34 தேர்ட் நோட் நமக்கு இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து இப்படி மூவ் ஆகும். இதனுடைய கெயின் வேல்யூ a34 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் a44 அப்படின்னு இருக்கு, y4ல இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்லயே நமக்கு இங்க ஒரு லூப் மாதிரி இப்படி மூவ் ஆகும். இதனுடைய கெயின் வேல்யூவா நமக்கு a44 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இண்டிவிஜுவலா இருக்கிற y2, y3, y4க்கு நம்ம இங்க வந்து ஒரு சிக்னல் ஃப்ளோ கிராஃபை ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இதை என்டையர் ஈக்குவேஷனுக்கு சேர்த்துன சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இது மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே y1, y2, y3 அண்ட் மேக்ஸிமமா நமக்கு y4 வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம 4 நோட்ஸ் எடுத்துக்கலாம். y1, y2, y3 அண்ட் y4. ஸோ y1ல இருந்து y2க்கு இங்க ஒரே ஒரு பிரான்ச் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை நம்ம இங்க ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய கெயின் வேல்யூ a12. நெக்ஸ்ட் y2ல இருந்து y3க்கு நமக்கு a32 ஒரு வேல்யூ இருக்கு. அண்ட் இங்க a23 இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே டைரக்ஷன்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ a23க்கு நம்ம ஒரு பிரான்ச் எடுத்திருக்கோம். அண்ட் அதே மாதிரி a32 அப்படிங்கிறதுனால நமக்கு இங்க இன்னொரு பிரான்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட் 3 to 4 அகைன் நமக்கு a43 ஒன்று இருக்கு, a34 ஒன்று இருக்கு. ஸோ இதுல ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஒரு பாத் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். a34க்கு அண்ட் 43க்கு நம்ம அகைன் இங்க இன்னொரு லூப் எடுத்துட்டு இதனுடைய வேல்யூவா a43 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இது போக நமக்கு இங்க ஒரு செல்ஃப் லூப் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்ல ஒரு செல்ஃப் லூப் a44 அண்ட் லாஸ்டா 2 to 4 நமக்கு இங்க இன்னொரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த 2ல இருந்து y4க்கு இதனுடைய கெயின் வேல்யூவா a24 அப்படின்னு நமக்கு இங்க இன்னொரு பிரான்ச் கிடைக்கும். ஸோ இந்த டோட்டல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனுக்கு ஈக்குவலன்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்க ஒரு செட் ஆஃப் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை நம்ம சிக்னல் ஃப்ளோ கிராஃபா கன்வெர்ட் பண்ணணும். பேசிக்ஸ் ஆஃப் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு ஃபார்முலா தான் இந்த மேசன்ஸ் கெயின் ரூல். ஸோ இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு c of s by r of s which is summation k is equal to 1 to n pk into del k divided by del. ஸோ இதில் என்னென்ன பராமீட்டர்ஸ் இருக்கு அதனுடைய டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். n அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்க சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல எவ்வளோ ஃபார்வர்ட் பாத் இருக்கு அப்படிங்கிற நம்பர். நெக்ஸ்ட் pk அப்படிங்கிறது ஃபார்வர்ட் பாத் கெயின் ஆஃப் kth ஃபார்வர்ட் பாத்.
ஸோ இங்க எவ்வளோ ஃபார்வர்ட் பாத்ஸ் இருக்கோ அதுக்கு ஓரியன்டா இருக்கிற பாத் கெயின் தான் வந்து இந்த பிகே வேல்யூ. நெக்ஸ்ட் டெல் கே, இதை வந்து கோஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெல் கே வேல்யூ வந்து நம்ம டெல்டா வேல்யூல இருந்து தான் டிஃபைன் பண்ண போறோம். ஸோ இதுல இருந்து நம்ம இதை டிரைவ் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்டா இருக்கிற வேல்யூ டெல்டா, விச் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் சிக்னல் ஃப்ளோ கிராஃப். ஸோ இந்த டெல் அண்ட் டெல் கேக்கான வேல்யூக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா டெல் விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் sum of gain of all individual loops plus sum of product gain of all two non-touching loops minus sum of product gain of all three non-touching loops. And அதே மாதிரி del k எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 minus sum of gain of all individual isolated loops plus sum of product gain of all two non-touching isolated loops minus sum of product gain of all three non-touching isolated loops. ஸோ இது ஃபார்முலா பார்க்குறதுக்கு தான் ரொம்ப லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ப்ராப்ளமை இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.